everyone, welcome to Geethu Trends. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது cabbage rice. இதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 3 ஸ்பூன் உடைச்ச கடலை, 2 பத்து தேங்காய், 1/4 கிலோ கோஸ், 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை. ரைஸ் உதிரியா வடிச்சு ஆற வச்சுக்கோங்க. ரைஸ் வைக்கும் போதே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சிங்கன்னா ஒன்னோட ஒன்று அரிசி ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். பேன் ஹீட் ஆனதும் சீரகம், உடைச்ச கடலை, தேங்காய், கொத்தமல்லி வதக்கிட்டு மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி விடக்கூடாது, பவுடராக அரைக்கணும். பேன் ஹீட் ஆனதும் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை 3 ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு, கோஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கோஸில் தண்ணிலாம் விடக்கூடாது. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் கலரி விட்டு அதை ஆவிலேயே வேக வைக்கணும். கோஸ் நல்லா வெந்துருச்சு. ஆற வச்சுருந்த ரைஸை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது உடையாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் உடஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ நான் சொன்ன குவான்டிட்டி எல்லாமே ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கானது. உங்களுக்கு அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா அது பார்த்து போட்டுக்கோங்க. ஃபைனலாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் ஆப்ஷனல், காரமாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. கேபேஜ் ரைஸ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.